பிக்சலுக்கு வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணேன். பிக்சல் ஃபோனுக்கேவா? பிக்சல் பட்ஸுக்கா? ஆமா. இது எத்தனை தடவை ரீவிசிட் பண்ணாலும் என் ஆளுக்கு கெத்து காட்டுறான் ப்ரோ. இது வர நான் என்னன்னு சொல்றேன். பர்னிங் அந்த அளவு ஆயிட்டே இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பேட்டரி லைஃப் அப்படியே இருக்குதா? 6 மணி நேரம் வருது. இப்போ காலைல 6 மணிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். முன்னாடி 10 மணி நேரம் இருந்துச்சு, 9 மணி நேரம். தெரியல ப்ரோ எனக்கு இதோட 6 மணி நேரம் வருதுன்னா அதுவும் எந்த அளவுக்குனா வால்யூம் நான் தான் 80% கிட்ட வச்சு. ஆமா ஆமா. ஏன்னா பிக்சல் பட்ஸ் 1 தானே, ஜென் 1 தானே. செகண்ட். ஓ செகண்டா நான் வச்சிருக்கிறது. ஓகே 6 மணி நேரம் வருது. ஆமா ப்ரோ வச்சிருக்கீங்க. பட்ஸ் ப்ரோ தான் வச்சிருக்கேன். பட்ஸ் ப்ரோ 2 இருக்கா ப்ரோ உங்ககிட்ட? இது காட்டுங்க. இல்ல ப்ரோ பட்ஸ் ப்ரோ. பட்ஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜென் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் நான். 3 இன்னும் லான்ச் ஆகலல்ல. அத யோசிச்சிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க பட்ஸ் ப்ரோ 2 பேட்டரி லைஃப். ஏன்னா பட்ஸ் ப்ரோவே 9 ஹவர்ஸ் மேல வரும், அதனால கேட்டேன். இவன் சொல்றது வந்து 30 up to 8 hours bro. up to 8 hours சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு 6 hours கிட்ட வருது. எத்தனை 2 வருஷம் ஆச்சா? அத லான்ச் ஆனப்பல இருந்து இருக்கு இது. 2 வருஷம். நான் எப்ப லான்ச் ஆச்சு? 2024. ஓகே 1 இயர் ஆயிருக்கு கரெக்ட்டா. 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு கரெக்ட்டா. 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 2024. ஆகஸ்ட் 2025 போயிடுச்சு. ஆமா. அதுக்கப்புறம் 1.5 இயர்ஸ் 1.5 இயர்ஸ்க்கு ஒரு 2 ஹவர்ஸ் குறைஞ்சிருக்கு. 8 ஹவர்ஸ் சொல்றேன் ப்ரோ. அது இது வந்து கொடூரமா யூஸ் ஆச்சுங்க, டெய்லி யூஸ் மாதிரி. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தனால யூஸ் பண்ணேன். எனக்கு எப்படின்னா எனக்கு பிக்சல் வந்து எப்பயுமே ஒரு யூனிக் ஃபீல் டெலிவர் பண்ணிட்டு ப்ரோ. ரீசன் என்னன்னா இங்க பேட்டரி வெச்சட் வச்சிருக்கேன். இங்க தலைவன் அழகா காமிச்சிட்டான். ஆமா. கேஸ்ல வந்து 70% சார்ஜ். ஆமா ஆமா. பட்ஜெட் 100 ஆயிடுச்சு. சார்ஜர் எவ்வளவு டைம் ஆகுதுன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் எவிடன்ஸ். இதோ இங்க ஆரம்பிச்சு இங்க இருக்கும் பாருங்களேன். 6% 20%. சரியா? அப்ப டைம் வந்து 12:01. சரியா? 12:11 சாரி 12:11 இருக்கும் மேல டைம். அடுத்து பாருங்க 12:12க்கே பாருங்க. நல்லா ஃபாஸ்டா சார்ஜ். ஓகே. அப்புறம் பாருங்க 12:13 12 12:18 23:39. 1 hour. அதாவது ஃபர்ஸ்ட் சல்லுன்னு ஏறிடும் ப்ரோ. அதாவது ஒரு 15 நிமிஷத்துல இந்த அளவுக்கு ஏறிடுது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆகுது. சோ ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபீச்சர் இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆயிட்டு லாஸ்டா 100 ஆகிறதுக்கு வந்து லாஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் பொறுமையா. இல்ல இந்த ரேபிட் சார்ஜ்ன்றது அப்படிதான். எல்லா பட்ஸோட கான்செப்ட்டுமே அதான். ஏன்னா எடுத்தோடனே எல்லாமே 100 வரைக்கும் ஃபுல் சார்ஜ் ஸ்பீட் ஆச்சுன்னா போயிடும் பட்ஸ். பேட்டரி போயிடும். போனோட கான்செப்ட் தாங்க. 80 வரைக்கும் ஃபாஸ்டா ஏறிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவா ஏறும்ல, அந்த மாதிரி தான். எனக்கு இப்போ என்ன அனுபவம்னு சொல்றேன். அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதனால வந்து எப்பயுமே பிக்சல் போன்ஸ் எனக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். அதனால எல்லாருக்கும் பிடிக்கும்னு அவசியம் இல்லை. ஆமா. இதுல ஹைலைட் என்னன்னா அடுத்த லெவல் வந்து பிக்சல் பட்ஸ் மேல இருக்க மரியாதை அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணு நான் ஷாக்ஸ் யூஸ் பண்றேன். ஓபன் இயர் வேற. ஆமா. ஆனா நான் முன்னே சொல்லிருப்பேன் பிக்சல் பட்ஸ்ல எனக்கு டிரான்ஸ்பரன்சி பிடிச்சிருக்கு. கரெக்ட். ஆமா. இன்னைக்கு காலையில கூட என்னாச்சுன்னா 6 மணிக்கு நான் அதை வியர் பண்றேன். நானும் அஸ்வத்தும் வாக்கிங் போறோம். அப்படியே அதுக்கப்புறம் சுத்திட்டு இருக்கேன். ஹைலைட் என்ன கேஸ் வீட்டுல சார்ஜ் போட்டு நான் கிளம்பிட்டேன். மொத்தமா வெளில 2 மணி நேரம் கிட்ட வாக்கிங். இது சின்னதாவும் லைட்டா இருக்கனால காதுல வச்சதுமே தெரியாதுங்க. அது ஒண்ணு. நான் என்ன பண்ணேன், அது அந்த ஏரை வேற வெளியில அனுப்பிட்டே இருக்கும். ஆமா. பிரஷர் ரிலீவ் ஆயிடும். ஆமா. அந்த பிரஷர் ரிலீவ் வந்து ரொம்ப ரொம்ப தெரியாது. ஆமா. அப்ப என்னாச்சு, சேம் வித் ஏர்பாட்ஸ் ப்ரோங்க அதே கான்செப்ட் தான். அப்ப என்னாச்சு, ஒரு வெளில இருக்கும்போது எல்லா நேரமும் டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா லைவா ஃபீல் ஆகணும்ல. ஓகே. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. காதுலயே தான் இருந்தது. அப்படியே அவங்க கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு சில மீட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் ஒரு 12:10 இருக்கும். காலைல 6 மணிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சா 12:10க்கு வந்து டொங் அப்படின்னு சவுண்ட். ஆமா, ஒரு பீப் சவுண்ட் மாதிரி வரும். ரைட் பட் வந்து 10% கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. நான் அத ஸ்கிரீன்ஷாட்ல 6% இருக்கும். அப்பயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து சரி இது கேஸ்ல வைப்போம்னு சொல்லிட்டு கேஸ் வந்து நான் தான் சொன்னேன் காலைல வச்சா ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. சார்ஜ்ல இருந்தே. ஆமா. சோ அது என்ன ஆகுது, நான் அதோட அந்த அல்ட்ரா வைட் பேண்ட் மாதிரி அதோட நியர்பைல நான் வந்ததுமே காட்டிடுது. இதுல 100% ஆயிடுச்சு கேஸ், இன்னும் அதுலயே மாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டிடுது. பவர் பேங்கா இருந்தா கட் ஆஃப் ஆயிரும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா. சோ மாட்டி வச்சிருக்கேன்னு உடனே நான் வந்து எடுத்து பாக்குறேன். பார்த்தா லைவா வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வரும். கேஸோட சார்ஜ் எவ்வளவு இருக்கு, பட்ஸோட சார்ஜ் எவ்வளவு இருக்கு, லைவா வரும். அதனால இருந்தது. ஏர்பாட்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி. அது பிக்சல்னால காட்டுது ப்ரோ. வேற பிராண்ட் போன்ல யூஸ் பண்ணா அந்த கேஸ் வந்து நம்ம பட்ஸ் உள்ள வச்சாதான் காட்டுது. இதுல வந்து லைவாவே உங்களுக்கு ஏன்னா பிக்சல் டு பிக்சல்ல ஈகோசிஸ்டம். அதனால லைவா இப்ப கூட பாருங்க 75 ல இருந்து 74 அப்படிங்க. ஓகே ஓகே. எங்க வந்து நான் திரும்ப இம்ப்ரஸ் ஆறேன் இந்த பட்ஸ்லனா டிரான்ஸ்பரன்சி ஃபிட் இதெல்லாம் இருக்கட்டும்.
ஏகப்பட்ட ஆடியோ ப்ராடக்ட்ஸ் ரீசெண்டா யூஸ் பண்ணிருக்கேன். ஆமா, எல்லாமே வந்து இந்த எல்லா பட்ஜெட்லயுமே யூஸ் பண்ணிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ்க்காக Realmeல வந்து Buds Air 8 யூஸ் பண்றேன். டியூவல் டிரைவர் வேற, LHDC இருக்கு, அதை யூஸ் பண்றேன். அப்புறம் பார்த்தா ஒரு மிட் டயர்ல வேற, இன்னும் லோ டயர்ல யூஸ் பண்றேன். அப்புறம் வந்து ஷாக்ஸ் யூஸ் பண்றேன். அப்புறம் CMF ஹெட்போன்ஸ் ப்ரோ யூஸ் பண்றேன். அப்புறம் IEMல சூப்பர் மிக்ஸ், கரெக்ட், சூப்பர் மிக்ஸ் 5. சோ இதெல்லாம் அப்போ என்ன ஆகுது, என் மைண்ட்ல வந்து ஏகப்பட்ட ஆடியோ அந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு. அப்பதான் ப்ரோ நான் விநாயக் மாதிரி உங்ககிட்ட இப்போ நீங்க சூப்பர் மிக்ஸ் 5 யூஸ் பண்ணீங்க. இந்த வீடியோ முன்னாடி கௌதம் ப்ரோ யூஸ் பண்ணாரு, ஒரு பெஞ்ச்மார்க் தெரியும். கரெக்ட். இப்போ ஹைலைட் பாருங்க, இத நான் கௌதம் ப்ரோட்ட தரேன். ஓகே, மாட்டிட்டீங்களா? இப்போ ஆம்பியன்ட் மோட் ஆன்ல இருக்கு. வந்து ஆம்பியன்ட் மோட் ஆன்ல இருக்கா? அதெல்லாம் மாத்திக்கலாம். நம்ம பசங்க தானே, இங்க இருங்க. அதே சாங் வெல் பேலன்ஸ்டுங்க, செம்மையா இருக்குது. சொல்லுங்க. ஐஎம்க்கு ப்ளூடூத் டிஃபரன்ஸ் தெரியுது. ஐஎம் வேற லெவல்ல நிக்குது. பட் ஆனால் ஒரு ப்ளூடூத்துக்கு இது நல்லா இருக்கு, செம்ம பேலன்ஸ்டுங்க. ஆனால் இதை நான் பல வாட்டி கேட்டிருக்கேன். அந்த பின்னாடி அந்த சவுண்டு கேட்குது ப்ரோ, அடிக்கிறது, காதல் அடிக்குதுன்னு சொன்னீங்களே, தெளிவாக கேட்குதுங்க. இதில் வேற அந்த சேஃப்டி மெஷர்லாம் வேற இருக்கும். ரொம்ப ஹை வால்யூம்லாம் போகக்கூடாது, இது போனாலும் அது கட் பண்ணி. ஆமாம், அது லைவாக வேற அந்த டிபி ட்ராக் பண்ணும். இந்த பேலன்ஸ் மியூசிக் பிடிச்சவங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக அதை வாங்கிக்கலாங்க. ஏன்னா பிக்சலில் வந்து அந்த பேஸ் வந்து உச்சி குத்துற அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நோ டிஸ்டார்ஷன், ஃபுல் வால்யூம்லேயுமே 80 பக்கா. வந்து அப்படியே கேட்டே இருக்கலாங்க. வர இந்த இன்டர்வியூடு பின்னாடி வர்றது, முன்னாடி வர்றது, சைடில் வர்றது எல்லாமே க்ளீனாக கேட்குது. மெயினாக இது இத்தனை வருஷமாக அவர், அதாவது 1.5 வருஷம் மேலே யூஸ் பண்ணிட்டாரு. அந்த பேர்னின் வந்து வேலையை வேற லெவலில் காட்டுதுங்க. பிக்சல் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இவ்வளோ பயங்கரமாக இருக்காது. நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. என்ன ஃபீல் ஆகுறதுன்னா, ஒரு சிங்கிள் டிரைவர். ஆமா ஆமா, வந்து டியூல் டிரைவர் யூஸ் பண்றேன். கரெக்ட் தான். ஆமா, அப்போ பட்ஸோட சைஸே பாருங்க, இதுக்குள்ள தாங்க இருக்கு. இதை விட கம்ஃபர்டபுளா எப்படி பட்ஸ் பண்ண முடியும்? எனக்கு இப்ப என்னன்னா, நம்மளோட அதனாலதான் நம்ம வந்து வியப்படைகிறோம். ஆமா, பட்ஸ் ப்ரோ 3ல இந்த பேக் கழட்டிட்டு பேட்டரியை மாத்துறான்னு சொன்னா முடிஞ்சு. ஆமா, ஏன்னா 2Aலயே பண்ணிட்டானுங்க ஈஸியா ஸ்வாப்பபிள். 3 ப்ரோலையும் கொடுத்துட்டானா அல்டிமேட்டா இருக்கும். வேற எதுவும் வேணாங்க, இது மாதிரி பண்ணாலே போதும். ஏன்னா இப்ப ஆல்ரெடி பேட்டர்ன் வைஸ் பார்த்தா பிக்சல் 12ல வந்து ரீப்ளேசபிள் பேட்டரி. கரெக்ட். ஆமா ஆமா, ஈஸியா ரீப்ளேஸ். ஆமா, ஈஸி ரீப்ளேஸ்மென்ட். ஏன்னா அந்த பிரீமியம்னஸ் வந்து டு தி டாப் வருதுங்க. கரெக்ட். என்னன்னா இப்ப பில்ட் குவாலிட்டி அதெல்லாம் பிரீமியமா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பிரீமியம்னஸ் இருக்கும்ல. சோ நீங்க ஆப்பிள்ல வந்து எப்பவுமே ஏர்பாட்ஸ் வந்து ஆப்பிள் ஈகோசிஸ்டம்குள்ள நல்லா இருக்கும். கரெக்ட். ஆமா, அதே மாதிரி இது வந்து ஆண்ட்ராய்ட் போன்லயும் இதே சவுண்ட் தான் வரும். பட் ஹைலைட் என்னன்னா இப்ப பிக்சல் வந்து சாம்சங் சூப்பரா ஒர்க் ஆகுதுங்க. ஏன்னா 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல, அதனால ஆடியோ தரமா இருந்துச்சு. நான் வந்து Gen 1 வச்சிருக்கேன் ப்ரோல. அதெல்லாம் இந்த சேல்ல வாங்கினா இதுவும் அண்டர் 10Kலாம் வந்து தூக்கிடுவேன், அசால்ட்டா தூக்கிடுவேன். வெயிட்டிங்கே அதுதான். இது வந்து நானும் கௌதம் ப்ரோட்ட தான் கேட்டேன், ஏன்னா 10K வருமா வராதா? கன்ஃபார்மா வரும், கன்ஃபார்மா வரும். ஏன்னா இது கடைசி, ஏன்னா இது பிரைஸ் டேப்பே ஆகலைங்க. மேக்ஸிமம் 20ல பார்த்தேன், எப்பயுமே 22,900ல சேல் ஆகிட்டு இருக்கும். சேல் போது 19,999 அந்த மாதிரி பார்த்தேன். அது டிராஸ்டிக் பிரைஸ் டாப் இன்னும் ஆகல, ஆனா கண்டிப்பா ஆகும். வெயிட் பண்ணி அவங்களுக்குலாம் ப்ரோ ஃபோல்ட் வாங்கினா கூடவே கொடுக்குறாங்க. அது வேற, அது இல்லாம அவங்களுக்கு சும்மா சேல் போடுறாங்க ப்ரோ. அது வேற, அங்க யூஎஸ்ல அடிக்க சாலிடா $50 கட்டு, $100 கட்டு, $250 $100 தான், $150 டிஸ்கவுண்ட் அப்படின்றான். இப்ப நாங்கெல்லாம் யாரா சால, நீ யாரா? எங்களுக்கும் ஏதாச்சும் ஆஃபர் கொடுறா. நீ வேற ஸ்டோர் வேற ஓபன் பண்ணிருக்க, கூகுள் ஸ்டோர்னு, அதுலயாவது ஆஃபர் கொடுறா. ஆஃபர் தருவான் வரிசையா. டிஸ்ப்ளே டெட் பிக்சல் தம்பி, உங்களுக்கு வந்து 24 months EMI தரேன். அந்த அளவுலாம் நாங்க கேட்கல. நீங்க பட்ஸ் பிரைசிங்ல கொடுறா. வேற EMI னு கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா கழுத்துல கத்திக்கிறாங்க. 24 months நோ காஸ்ட் EMI தரேன், வாங்கிக்கோ அப்படின்றான் கூகுள் ஸ்டோர்ல. அவன் பார்த்தா பேங்க்கார என்ன சொல்றான், நான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போடுவேன் ஜி, சாரி. ஏய் என்னடா சொல்ற, நோ காஸ்ட் EMI சொன்னாங்க. அது வந்து ப்ராசஸிங் ஃபீ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்குல்ல, GST வேற பிடிக்கணும், அதுக்கு வேற காசு இருக்கு தனியா. எடுத்து வை பங்கு பெரி. எங்க போய் முடிய தெரியல. ஆனா சம ப்ராடக்ட்ங்க. அதனால நான் இது நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எங்கயா டீல்ல இப்போ திடீர்னு கூகுள் ஸ்டோர் ஆன்லைன்ல வந்து கிரேசியான கூப்பன் ஏதோ போட்டு 10,000 ரூபாய் கீழே இந்த மாதிரியான பிரைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிக்சல் யூசரா வேற இருந்தீங்கன்னா தாராளமா சாம்சங் யூசர்ஸும் தாராளமா வாங்கலாங்க. சூப்பரா இருக்கு சாம்சங்கோட. ஏன்னா அந்த பாப்பப் போறது எல்லாமே அதுலயும் இருக்குது நீட்டா. நீங்க விட்ஜெட்ல வச்சீங்கன்னா காட்டுது. எனக்கு வந்து சாம்சங்ல ஏன் பட்ஸ் ப்ரோ 2 அத பட்ஸ் 2 ப்ரோ பிடிச்சதுன்னா,
அந்த குட்டி டிசைன் ஆமா இல்ல ஆமா அதோடமா போச்சு முடிஞ்சு. சேம் இதே மாதிரி தான், ரொம்ப குட்டியா இருக்கும் பட்ஸ் 2 ப்ரோ. பட்ஸ் 3 ப்ரோ வந்து டிஸ்ட்ரிக்ட்டா இருக்கும், ரொம்ப உள்ள போயிருமா. சோ நீங்க ஹெல்மெட்டே போட்டாலுமே வந்து அந்த ஹெல்மெட்ல படவே படாது. அது ஹைலைட் என்னன்னா அதுலயும் டிரான்ஸ்பரன்சி எஸ்ட் போட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆமா இதுலயும் டிரான்ஸ்பரன்சி எஸ்ட் போட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஓபன் இயர் மாதிரி. ஏன்னா அதுக்கு அந்த அவங்க வச்சிருக்க அந்த சிப் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இந்த ambient மோட் வந்து சூப்பரா புஷ் பண்ணி காட்டுது. சீரியஸாங்க. அதனால தாராளமா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னொரு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யார்ட்ட இருக்கு யூஸ் பண்ணல அப்படினா அவங்க இல்ல யூஎஸ்ல யாரா வந்தாங்கன்னு வாங்கிட்டு சொல்லிருங்க. சிம்பிள். இதெல்லாம் அங்க இன்னும் அங்க கலர் பிளஸ் ரேட்டுமே அங்க கம்மி. எப்பயுமே சேல்ல இருக்குங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். செக் பண்ணுங்க. ஏன்னா பட்ஸ் 2ஏவே அங்க 7000 ரூபாய் 8000 ரூபாய் அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. 7000 ரூபாய்க்குலாம் கிடைச்சிச்சு. நம்ம ஊர்ல 13000 ரூபாய். அது உண்மைதான். அங்க இதுவே நல்லா இருக்காமே ப்ரோ. அதான் நம்ம ஏர்பாட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே டீல் இல்ல. அதுதான் சொல்றேன். அந்த Black Friday சேல்ல $100 ஃபிளாட் ஆஃபர் இல்ல $150 ஃபிளாட் ஆஃபர். இந்த பவர் பீட்ஸ் ப்ரோலாம் வந்துச்சு இல்ல. ஆமா $290 அங்க வந்து $150 $120க்குலாம் வித்தாங்க. ஆப்பிளோட ப்ராடக்ட் அங்க அடிமட்ட ரேட் கிடைக்குது. சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கூகுளோட ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், கூகுளோட போன்ஸே கிடைக்கும். ஆமா உங்களுக்கு ஏ சீரிஸா இருக்கட்டும் இல்ல நம்பர் சீரிஸ் வந்து Black Friday சைபர் மண்டே இந்த ரெண்டு சேல் தாங்க உங்களுக்கு. அந்த தேங்க்ஸ் கிவிங் போது வரும், அடிச்சு நவுத்துவாங்க. கரெக்டா அந்த நவம்பர் டைம் தான், அக்டோபர் நவம்பர் டைம்ல வரும் உங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல். ஆனா சம வருதுங்க. ஆமா அதனால தாராளமா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதான் சொல்லணும்னு நினைச்சேன், அதையும் சொல்லிட்டேன். சோ நீங்க யாராவது வந்து பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்றீங்க, பிக்சல் பட்ஸ் 2 ப்ரோ யாராவது இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல பிக்சல்ல வேற ஏதாவது பட்ஸ் வச்சிருக்கீங்க இந்த ஏ சீரிஸ் இருக்கா பட்ஸ் 2 எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒருத்தர் வாங்கியிருந்தாரு, வாங்கி ரிவ்யூ கூட போட்டிருந்தாரு. பட்ஸ் 2 வாங்கிருப்போம் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நம்ம முன்னாடி படிச்சோம் ஒரு தடவை கமெண்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக். அப்புறம் பட்ஸ் ப்ரோ இல்ல பட்ஸ் ஏ வச்சிருந்தாலுமே நீங்க சொல்லுங்க உங்க ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. பட்ஸ் இப்போ எப்படி இருக்கு, நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லுங்க. பட்ஸ் ப்ரோ 2லயும் சிப் சேம். அதான் ஒரு பெரிய ஆமா ஆமா என்ன உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டணுமேன்னு சொல்லி கொஞ்சம் டிசைன்லயும் மெட்டீரியல்ஸ்லயும் கொஞ்சம் குவாலிட்டி குறைச்சிருப்பாங்க அவ்வளவுதான். சோ ஆப்வியஸா எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம் தான் பண்றாங்க அவ்வளவுதான். ரைட்டுங்க. சோ அதான் இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். சோ இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். வெடிபட்டு கொள்வது சிவபரணி கௌதம். பார்க்கலாங்க. பாய்.